ஷர்மிளா, நாளை மறுதினம் அதாவது 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு முழுவதுமே ஸ்தம்பிக்க போகிறது தான் கூற வேண்டும். என்றால் பல மாநிலங்களிலே ஒரு நாள் வேலை நிறுத்தம், அதாவது பாரத் பந்த் என்பதை போல பல இடங்களிலே அறிவித்திருக்கிறார்கள். அன்றைய தினம் பாஜக அரசின் இரட்டை அணுகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது தமிழகத்தின் மீது பாஜக மத்திய அரசு. எனவே அந்த மத்திய அரசினுடைய இரட்டை அணுகுண்டு தாக்குதலை கண்டித்து திமுக மட்டுமல்ல, திமுகவின் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைவருமே தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும், அதாவது பேரூர் முதல் உள்ளூர் கிராமம் முதல் மாநகரங்கள் வரை அனைத்து இடங்களிலும் காலை முதல் மாலை வரை பல்வேறு நேரங்களிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். அதற்காக திமுக சார்பில், காங்கிரஸ் சார்பில், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் என ஒவ்வொரு கட்சியும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலே இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறார்கள். காங்கிரசும் அதன் அறிக்கையில் காங்கிரஸ் இந்தி கூட்டணி சார்பிலே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுகவின் சார்பிலே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலே இந்த போராட்டம் நடைபெறும். பட்டி தொட்டி எங்கும், அதாவது நகரின் பல இடங்களிலே இது போன்ற போராட்டங்கள் நடைபெறும் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அந்த இரட்டை அணுகுண்டு தாக்குதல் என்று அவர்கள் கூறும் பொழுது ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்பு சட்டம், 100 நாள் வேலை நிறுத்தத்தில் பெயர் மாற்றி ஒரு ஒழிப்பு சட்டமாகவும், அதே போன்று விவசாயத்தை அழிக்கும் ஒப்பந்தம் என அமெரிக்காவுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது விவசாயத்தை அழிக்கும் ஒப்பந்தம். எனவே ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்பு சட்டம், விவசாயத்தை அழிக்கும் ஒப்பந்தம் என கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதலை நடத்தி உள்ளது மத்திய பாஜக அரசு. அதற்கு உறுதுணையாக இருந்து துரோகம் செய்து வருகிறது அதிமுக கட்சி என்ற வகையிலே இந்த இரண்டு கட்சிகளையும், மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் அதே போன்று அதிமுக அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு என்ற வகையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிமுக கட்சி. எனவே இந்த இரண்டு கட்சிகளையும் கண்டித்து தமிழகத்திலே பட்டி தொட்டியெங்கும் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியுடன் இணைந்து கட்சியினுடைய பேரூர் வட்ட கிளை கழகம் முதல் அனைவருமே பங்கேற்று போராட வேண்டும், ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கட்டாயமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திமுக தலைமையின் சார்பிலே. அது மட்டுமில்லாமல் இது போன்று அந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் இது போன்ற அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தமிழகத்திலே இப்படி ஆர்ப்பாட்டம் என்றால் பல இடங்களிலே ஒரு நாள் வேலை நிறுத்தமே நடைபெற இருக்கிறது. அதாவது நாளை புதன்கிழமை நள்ளிரவில் இருந்து வியாழக்கிழமை நள்ளிரவு வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்றும், மாபெரும் போராட்டமாக நாங்கள் நடத்த இருக்கிறோம். நாடு முழுவதும் இரட்டை அணுகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட மதிமுக ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து அவர்களும் பங்கேற்போம் என கூறியிருக்கிறார்கள். எனவே ஒன்றியம், பேரூர் என மாநகரங்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட இருக்கிறது. எனவே அன்றைய தினம் வேலைக்கு செல்வோர் மட்டுமல்ல, அன்றைய தினம் இயல்பு நிலை பாதிக்காத வகையில் அனைவரும் அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் வைக்கிறோம். என்றால் தமிழகத்தின் பல கட்சிகள் இந்த போராட்டத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் தமிழகத்திற்கு பாஜக அரசின் மத்திய பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடி ரூபாய், 100 நாள் வேலை திட்ட நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்ட நிதி 3112 கோடி உள்ளிட்ட எந்த நிதியையும் விடுவிக்காமலும், வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமலும் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துள்ளது மத்திய பாஜக அரசு என்று திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கான நிதியும் இல்லை, வளர்ச்சி திட்டமும் இல்லை என மத்திய அரசு கைவிரித்த போதும் அவர்களது காலில் விழுந்து ஆதரித்து வருகிறது அடிமை அதிமுக என்ற வகையிலே அதிமுகவையும் கடுமையாக கண்டித்திருக்கிறது திமுக. எனவே திமுகவின் இந்த தொழிற்சங்க வேலை நிறுத்தத்திற்கும் திமுக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அன்றைய தினம் வரும் வியாழக்கிழமை நாடு முழுவதுமே ஒரு பரபரப்பு காணப்படும். தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம், அதே போன்று தொழிற்சங்கங்களும் பேருந்து போன்றவற்றையெல்லாம் நிறுத்துமா என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. தமிழகத்திலே மற்ற இடங்களில் ஒரு நாள் வேலை நிறுத்தமே நடைபெறுகிறது. தமிழகத்தில் எப்படி இருக்கும் என்பதை அன்றைய தினம் தான் தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு ஒரு பரபரப்பான சூழல் வரும் நாளை மறுதினம் ஏற்பட போகிறது என்பது மட்டும் உறுதியாக இருக்கிறது.